கர்த்தருடைய நன்மைகளை ருசித்து அவரை அறிந்து கொள்வது. ஓகே, குணாதிசயங்களை அறிந்து வெறும் பேசுறதோட நிறுத்துறது இல்லை. அப்படின்னா வெறும் பேசலாம், நல்லா பேசலாம், அதோட நின்று விடும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. இன்னும் நிறைய பேர் என்னன்னா குணாதிசயங்களை ஓரளவு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, யார் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனா கர்த்தருடைய நன்மை இன்னும் எல்லா இடத்தையும் ருசி பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய அழைப்பே நன்மைகளை ருசி பார்க்க முடியாது. நான் வெறும் குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. கர்த்தரை நான் நல்லா எனக்கு தெரியும், ஆனா எனக்கே என்ன நடக்க மாட்டேங்குது. உனக்கு உங்களுக்கு இன்னும் தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன தருவாரு? மனசுல நிம்மதி தருவார் அப்படின்னு எவ்வளவு பேர் பேசுறாங்க தெரியுமா? நிம்மதி தரமாட்டான்னு சொல்லல, தருவாரு. அதோட சுவிசேஷம் முடியவில்லை. சுவிசேஷம் மெட்டீரியல் ரேல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சுவிசேஷம் என்ன? பிதாவை அறிவதுதான் சுவிசேஷம். சோ பிதாவை அறிவது மெட்டீரியல் ரேவ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி முடியலன்னா, நான் பிதாவை அறிவதற்கு பேசிட்டு மெட்டீரியல் ரேவ்ல கொச்சைப்படுத்தி பேசினேன்னா, ஐ வில் பி பிரீச்சிங் ஒன்லி ஹாஃப் ஆஃப் த ட்ரூத். நீங்க நினைக்கலாம், ஏங்க திரியகத்துல 3 பேர் இருக்காங்க, எதுக்கு நீங்க ஃபாதரை அதையே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, அது ஏன் பேசுறேன்னா, ஏன் ரொம்ப முக்கியம்னா, knowing your father will lead you to sonship. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை புறப்பட வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும். எங்களுடைய எல்லா பயங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய வார்த்தை வல்லமையுள்ளதா எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah. Thank you, Lord. Ora brante rente ride rabrande rehante roho doro. Ora brante remba cante robaro. Ora brante rombrunto riba rancante robo. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எங்களோட பேசுவீராக, மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட். உண்மை அறிந்து கொள்ள முடிய உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எபேசியர் 1:17-18. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். போன கால்ல வந்து நான் இதை பத்தி பேசினேன், அதோடைய கண்டினியூஷன் தான் நீங்க பேசுறேன். அதனால ஒருவேளை யாராவது பார்க்காதவங்க அது போன கால், அதாவது ஐ திங்க் வெனஸ்டே கால் நினைக்கிறேன், அந்த வீடியோ, இதுக்கு முந்தின வீடியோ அதை பாருங்க. பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதோட கண்டினியூஷன் தான் பேசுறேன். நான் அதுல இருந்து பேசின அந்த கடைசியில பேசின சில காரியங்களை எடுத்துட்டு அதுல இருந்து நான் அப்படியே கண்டினியூ ஃபர்தர். அதாவது நான் என்ன பேசியிருந்தேன்னா, பவுல் வந்து ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறாரு அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். அதாவது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு எனக்கு ஐடியா இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லல. இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க 16வது வசனம் பாத்தீங்கன்னா, இடைவிடாமல் உங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. சோ இடைவிடாமல் நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன் சொல்லி ஜெபத்துல நினைக்கிறேன்றாரு. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்ன, இடைவிடாமல் ஜெபிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இப்ப நம்ம படிச்சது. இந்த 17, 18, 19 இந்த வசனங்களை தான் அவர் இடைவிடாமல் எபேசு சபையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபித்ததாக சொல்லுகிறார். அப்ப பவுலை போன்ற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் ஒருத்தர் வந்து ரெகுலரா அதே இதுதான் ஜெபம் இருக்காருன்னா, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும். இதை படிச்சு பார்த்தாலே தெரியும், அது கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி, என்னை பொறுத்தவரை
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 17, 18, 19 இது வந்து நம்முடைய அனுபவமாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் காலிங். கிறிஸ்டியன் லைஃபோட காலிங்கே இதுதான். ஓகே. பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதை அறிய சொல்லி சொல்லப்பட்டது. அதை படிச்சு, அதை அறிந்து, அதுல இருக்க கட்டளைகள்லாம் அறிந்து வைக்கும்படி அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு வந்து அந்த மாதிரி கட்டளைகளை மனப்பாடம் பண்ண சொல்லி அறிவுறுத்தப்படவில்லை. ஆனால் நாம் தேவனை அறிவது அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்று வேதம் வலியுறுத்துகிறது புதிய உடன்படிக்கையில. அது இங்க பாத்தீங்கன்னா அது சில காரியங்கள் அறிய வேண்டும் அவங்க அப்படின்னு சொல்லி வேற அது வேற எதுக்கும் ஜெபம் அறிவதற்காக ஜெபிக்கிறோம். போன காலம் நான் வந்து அந்த யோபு பத்தி பேசியிருந்தேன், தாவீதை பத்தி பேசியிருந்தேன். யோபு கர்த்தரை அறியவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். போன அந்த கால் வீடியோல நான் கமெண்ட்ஸ் எல்லா நேரம் படிக்க மாட்டேன். கமெண்ட்ஸ்ல படிச்சேன். இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, நீங்க சொல்றது தப்பு, யோபு தேவனை அறியவில்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வேற சொன்னாரு. இந்த வசனத்தை நான் இன்னும் பார்க்கல. யோபு 23:12 அதை கோட் பண்ணியிருந்தாரு. என்ன வசனம் கூட எனக்கு தெரியல. இப்பதான் நானே பார்க்க போறேன். அதை 23:12. ஓகே, நான் வேற வசனம் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். அதை சொல்லல இவரு. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கையும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவர் திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஓகே. சோ அவர் என்ன சொன்னாருன்னா, யோபு கர்த்தரை நான் வந்து அறியவில்லைன்னு, இல்ல அவருக்கு யோபு அறிந்திருந்தாரு. எப்படி இந்த வருஷம் சொல்றாரு எனக்கு தெரியல. மேபி அந்த கட்டளைகளை கீழ்ப்படிச்சதை வச்சு சொல்றாரா, இல்ல 14 நல்ல வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு அப்படின்னு அந்த வசனத்தை சொல்றாரா, அதை கோட் பண்ணல. 12 தான் கோட் பண்ணியிருந்தாரு. தெரியல அவர் ஏதோ சொல்றாரு, எனக்கு தெரியல. ஆனா நான் ஏன் சொல்றேன்றதை நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா அந்த கமெண்ட், அதுக்கு ஏன் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்னா, அவருக்கு ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கல. நான் எது கொடுக்குறேன்னா, அதை படிச்சு எனக்கு ஒரு காரியம் ரொம்ப தெளிவா மனதுல உணர்த்தப்பட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேவன் அறியுறதுன்னா என்னன்றது கொஸ்டின். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, யோபு இந்த வசனம் சொன்னது வச்சு யோபுக்கு தேவனை தெரியும்னு சொல்றாரு. ஓகே. இப்ப வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தேவனை எவனா அறிவித்துட்டேன்னு சொன்னான்னா அவன் அறியவே இல்லைன்னு பவுல் சொல்றாரு. சோ யாருமே தேவனை நான் அறிந்து முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஐ ஹாவ் அன் ஐடியான்னு சொல்லலாம், ஓரளவுக்கு அறிந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அவரை அனுபவித்து முடிச்சுட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்பர் 1. அதோட முக்கியமானது என்னன்னா, இப்ப அறிந்திருக்கிறேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைன்றது ரொம்ப ஆழமான வார்த்தை. அறிந்திருக்கிறேன்றது ஒரு காரியத்தை நம்ம பல லெவல்ல அறிந்து கொள்ளலாம். ஓகே. சோ நான் வந்து யோபு கர்த்தர்னா யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. அவர் அப்படி புரிஞ்சுட்டாரா என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, யோபு கர்த்தரை அறிந்த விதமும் தாவீது அறிந்த விதமும் வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் அன்னைக்கு நான் அதோட நிறுத்தல. நான் 3 லெவல் காட்டினேன். யோபு லெவல் 1, அடுத்து வந்து யோபு ஒரு சன்மார்க்கனாய் கர்த்தரை அறிந்திருந்தான். அதான் அவன் சொல்றான், கற்பனையில் விட்டு விலகவில்லைன்றான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். அவனுக்கு என்னன்னா, அது வந்து கர்த்தரை எழுதி கொடுத்த கற்பனை எல்லாம் அவனுக்கு கிடையாது. இவங்க மாதிரி கூட கிடையாது. இஸ்ரேல் மக்கள் மாதிரி கூட இப்ப 10 கட்டளைகள்லாம் அவனுக்கு கிடையாது. நியாயப்பிரமாணம் அது கூட கிடைக்காது. அவன் என்ன சொல்ல வரான்னா, அவனுடைய மனசாட்சியிலிருந்து பேசிட்டு இருக்கான். மனசாட்சியின்படி வந்து கர்த்தருடைய கற்பனைகளை மனசாட்சியில இருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்றான். ஏன்னா அதுதான் யோபுடைய பேக்ரவுண்ட். சோ அதை சொல்றான் அவன், எனக்கு கடவுள் வந்து எது கரெக்ட் தப்புன்னு சொல்லியிருக்காரு, அவர் வாக்க நான் மீறல அப்படின்னு அதை சொல்றான் யோபு. சோ கர்த்தரை அறியறது பல லெவல்ல இருக்கு. ஓகே, அதான் அன்னைக்கு நான் 3 காட்டினேன். யோபு அறிந்த விதம் 1, தாவீது அறிந்த விதம் 1, 3வது சொல்லி இயேசு பிதாவை அறிந்திருந்தது, தேவனை அறிந்திருந்தது 3வது லெவல் காட்டினேன். நாம் அந்த சந்ததின்னு நான் சொன்னேன். நாம் யோபுவின் சந்ததியும் கிடையாது, நாம் தாவீதின் சந்ததி இனவே. ஆனா எக்ஸாக்ட்லி யாருன்னா, ஆவிக்குரிய தாவீது, மெய்யான தாவீதாகிய இயேசுவின் சந்ததி யார் நான். அப்ப இயேசுக்குள் எப்படிப்பட்ட அறிவு இருந்ததோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவில வளர வேண்டும். அதுதான் பவுல் ஜெபித்தாருன்னு நான் சொன்னேன். ஓகேயா. சோ இப்ப கமிங் பேக் டு தட் கொஸ்டின் அண்ட் சொன்னதுக்கு, சோ நான் யோபு கர்த்தரை அறிஞ்சிருந்தான்னா, அதான் அந்த ஒரு விதத்துல அறிஞ்சிருந்தான். கர்த்தர்னா யாருனே தெரியாது நான் சொல்ல வரல. ஆனா அவனுக்கு வந்து அறிகிற ஒரு லெவல். சோ என்ன லெவல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். There are many levels. Many people think I know God. You don't know. So when I say you don't know, அப்படின்னா உங்களுக்கு ஐயோ என்ன உங்களுக்கு ஆண்டவரே தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அப்படி இல்லை. I'm talking about levels. And I'm talking about an ideal level on which level you should know. ஓகே. இப்ப வந்து இப்ப யோபு வந்து கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அவன் கிளைம் பண்றான். அவன் என்ன சொல்றான், நான் வந்து
கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், கரெக்டா தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா என்னை இப்படி போட்டு வாதிக்கிறாரு, என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்றோம். ஓகே, நான் அதாவது 40க்கு முன்னாடி, 40 கர்த்தர் பேசின பிறகு வேற, அதுக்கு முன்னாடி அவன் பேசுற சொல்றேன். சோ அது ஒரு லெவல்ல அறியுறது. அதாவது என்னன்னா, கர்த்தரை கட்டளைகளின் வழியில் அறிந்து கொள்வது, அதுதான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இதெல்லாம் செய்ய சொல்றாரு, இதெல்லாம் செய்ய வேணான்றாரு, நல்லது கெட்டது அந்த விதத்துல அவனுக்கு வந்து கடவுள் பத்தி. இப்ப நீங்க இன்னைக்கு இருக்க எல்லா மனுஷனும் அப்படி சொல்லுவாங்க. நீங்க எந்த மதத்தினர் போய் கேட்டாலும் அவங்க ஒண்ணு எப்பயுமே சொல்லுவாங்க, என் மனசாட்சிப்படி நான் ஒழுங்கா இருக்கேங்க, எனக்கு மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. இது வந்து அக்ராஸ், இன்ட்ரெஸ்டிங்லி அக்ராஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் அக்ராஸ் ரிலிஜியன்ஸ் திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். எவ்ரிபடி சேஸ் என் மனசாட்சிக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், என் ஹார்ட்டுக்கு தெரியும், என் இருதயத்துக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து கரெக்டா இருக்கேன் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு எது ரைட்டு எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுதோ அந்த நியாய விதிகளை அவர்களை மீறவில்லை என்று. இப்படி கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது ஒரு விதம் ஒண்ணு. இன்னொரு விதம் இருக்கு, இது அடுத்த லெவல். அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்னன்னா, கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்திருப்பது. கட்டளைகளை வைத்து அறிந்திருப்பது. ரெண்டாவது எப்படி அறிந்திருப்பதுன்னா, குணாதிசயங்களை வைத்து. அவங்களும் சொல்லலாம் எனக்கு கர்த்தரை தெரியும் அப்படின்னு அவங்களும் கிளைம் பண்ணலாம். ஓகே, குணாதிசயங்களை வைத்து அறிந்திருப்பதுன்னா எப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர். சோ குணாதிசயங்களை வைத்து அறிந்திருக்கும் போது என்ன எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பெட்டர் லெவல். கட்டளைகளை வைத்து அறிந்திருக்கிறத காட்டிலும் குணாதிசயங்களை வைத்து அறிந்திருப்பதுன்னா, யூ கேன் சே ஹவு காட் இஸ், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பேசலாம். அந்த லெவல்ல இருக்கோம் நம்ம. யூ கேன் ஸ்பீக் அபவுட் இட் வித் கான்பிடன்ஸ். தைரியமா பேச முடியும். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றோம், தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்றோம், அவர் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர்னு சொல்றோம், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். சோ அதை வைத்து பேசுறது. ஓகே, சோ நிறைய பேர் ஆனா என்ன ஆயிடுறாங்கன்னா, குணாதிசயங்களை வைத்து கர்த்தரை அறிவதோடு நின்று விடுகிறார்கள். அவர் எப்படிப்பட்ட, அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டர் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுவும் எப்படின்னா, எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மைண்ட் அளவில் அதை பற்றி சந்தேகம் இல்லை, உறுதியாக அவங்க சொல்லுகிறாங்க, இப்படிதான் கர்த்தர், இப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, சோ இன்றைக்கு என்ன பொறுத்தவரை மெஜாரிட்டி கிறிஸ்டியன் வேர்ல்ட் இஸ் ஹியர். அவங்க யோபு மாதிரி இல்ல, கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாங்க, கர்த்தரை பத்தி சிலது தெரியும். ஓகே, தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா தான் சொல்லுவாங்க. சோ அவருடைய குணாதிசயங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி அறிவது உண்டு. இதுவும் நல்லதுதான். ஆனா இதை தாண்டி இன்னொரு லெவல் இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது இதை சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா, கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது என்பது வேற, கர்த்தர் நல்லவர் என்று அறிந்திருப்பது வேற. அதாவது மாரலி in your heart you have a strong conviction that God is good. That's great, that's nice, but there is another level where you have tasted the goodness of God. அது ஐ திங்க் புதிய ஏற்பாடுல சொன்னது, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், if you have tasted on the favor of God, or God is full of favor and grace, so favor of God ருசி பார்ப்பது என்பது கிடையாது. ஓகே, டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, ரெண்டு இருக்கு. ஒண்ணு கர்த்தருடைய குணாதிசயத்தை அறிந்திருப்பது, ரெண்டாவது கர்த்தருடைய நன்மையை அனுபவித்திருப்பது. இது அடுத்தது ருசித்திருப்பது. கர்த்தரை அறிவது எப்படி? கர்த்தருடைய நன்மைகள் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொள்வது. ஓகே, கர்த்தருடைய நன்மைகளை ருசிப்பதின் மூலமாய். ஓகே, சி, தேவன் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் விரும்புறாரு. இந்த இடத்துக்கு கர்த்தருடைய நன்மைகளை ருசித்து அவரை அறிந்து கொள்வது. ஓகே, குணாதிசயங்களை அறிந்து வெறும் பேசுறதோட நிறுத்துறது இல்லை. அப்படின்னா வெறும் பேசலாம், நல்லா பேசலாம், அதோட நின்று விடும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. இன்னும் நிறைய பேர் என்னன்னா, குணாதிசயங்களை ஓரளவு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, யார் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க, ஆனா கர்த்தருடைய நன்மை இன்னும் எல்லா இடத்துலயும் ருசி பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய அழைப்பே நன்மைகளை ருசி பார்க்கும்படியாக தான். வெறும் குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. கர்த்தரை நான் நல்லா எனக்கு தெரியும், ஆனா எனக்கு என்ன நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இன்னும் தெரியல. ஓகே, உங்களுக்கு இன்னும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நடக்கும், அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நடக்கும். பைபிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில இருந்தவர். பிதாவை அறிந்திருந்தார். அது எப்படி வெளிப்பட்டது? அற்புத அடையாளங்கள் மூலம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. கானாவூர் கல்யாணத்துக்கு போறாரு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. சாரி, 5 அப்பம் 2 மீன் இல்ல, திராட்சரசம் இல்ல, காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல.
அப்ப என்ன பண்றாரு? பிதாவை அறிந்திருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? மல்டிப்ளை பண்ணிட்டாரு. மல்டிப்ளை பண்ணல, தண்ணியை திராட்சரசமா மாத்திட்டாரு. மல்டிப்ளை வந்து அங்க வருது. 5 அப்பம் 2 மீன். அங்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அதை எவ்வளவு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு? 5000 பேருக்கு. எப்படி பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சது? பிதாவை அறிந்திருந்து. பிதாவை அறியறதுன்னா அது வந்து டான்ஜிபிள் ரிசல்ட்டோட இருக்கும். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஓகே, நான் அதனால பாருங்க, நிறைய நேரம் வந்து நான் வந்து சில பேர் நினைக்கிறாங்க நான் அகேன்ஸ்டா சிலது பேசுறேன்னு. ஆனா பரவாயில்ல, அது உண்மைதான். எதுக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னா, இந்த வெஸ்டர்ன் தியாலஜிக்கல் இன்ஃபுளுன்ஸுக்கு அகேன்ஸ்டா நான் ரொம்ப பேசுறேன். ஏன்னா they reduce God as a mere psychological and philosophical person. அப்படின்னா என்னன்னா, இப்ப தேவனை அறிகிறது அப்படின்னா அவங்க பேசுறது எந்த லெவல்ல தான் இருக்குன்னா, மெட்டீரியல் ரெல்ம் டிரான்ஸ்லேட்டே ஆக மாட்டேங்குது. புரியுதா? பிதாவை அறிகிறது வந்து மெட்டீரியல் ரெல்ம்ல டிரான்ஸ்லேட் ஆகணும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. Do you understand? That is the level, material level. See, மெட்டீரியலிசம் வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மெட்டீரியல்ஸ் கொண்டு வராதனால மெட்டீரியல் கொண்டு வரதே இல்லை. சி, நான் எதை சொன்னேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில இருக்காரு, யூகே நினைக்கிறேன். அங்க இருக்கிறவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் இங்க ஒரு நல்ல ஃபெலோஷிப்ல சேர்ந்திருக்கேன். என்ன ஃபெலோஷிப்னு கேட்டேன். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், ஒயிட் பீப்புள் ஃபெலோஷிப்னாரு. அப்படியா, ரொம்ப நல்லது நம்ம சொல்லிட்டு போன வாரம் தான் ப்ரேயருக்கு எல்லாத்தையும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரேயருக்கு எல்லாருக்கும் ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்படியா, என்ன ப்ரேயர் பாயிண்ட் பண்ணாங்க எல்லாரும் கேட்டேன். இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாரு. நான் கேட்டேன், வேணுனே தான் கேட்டேன், மெட்டீரியல் காரியங்களுக்காக ஜாப் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்ல, ஜெபிக்கவே இல்லை. வேற காரியங்களா ஜாப் பண்ணிடுறாங்க. ஏன் ஜாப் பண்ணல? உடனே அவர் சொன்னார், இல்ல இங்க இருக்கவங்க எல்லாம் ரிச்சா இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் கார் இருக்கு, 2 கார் இருக்குது ஒரு வீட்டுல, அவங்க எதுக்கு மெட்டீரியலுக்காக ஜாப் பண்ணணும் கேட்டார். ஓகே, சோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். என்னன்னா, பர்டிகுலர்லி தி ஒயிட் கம்யூனிட்டி இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா தே ஆர் ஃபினான்ஷியலி வெல் ஆஃப். ஓகே, நிறைய பேர் வந்து ப்ரிடாமினன்ட்லி ஒயிட் கம்யூனிட்டி வந்து அவங்க வேலைக்கே போகாம they can live their life அந்த லெவல்ல இருக்காங்க. இப்ப யூஎஸ்ல இருந்தா அந்த ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்கள பத்தி நான் சொல்ல வரல. நான் சொல்றது ப்ரிடாமினன்ட்லி ஒயிட் கம்யூனிட்டி சொல்றேன். பர்டிகுலர்லி தோஸ் இன் சார்ஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், பைபிள் வச்சு சுத்திட்டு இருக்கவங்கள சொல்றேன். ஸோ தே டோன்ட் நீடு ஈவன் ஜாப் இல்லாம இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நீடுன்றது பெரிய நீடு கிடையாது. அதனால என்ன ஆயிருதுன்னா, ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த காஸ்பலே அடி வாங்கிடுது. எப்படி அடி வாங்குதுன்னா, அவங்க காஸ்பலை எப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஹெவனுக்கு போறதை பத்தியும், அதுக்கப்புறம் பீஸ் ஆஃப் மைண்டோட நிறுத்தி விடுறாங்க. மைண்ட்ல பீஸ், இருதயத்துல சமாதானம், இயேசு ஏற்றுக்கொண்டா. நீங்க சின்ன பிள்ளை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க எல்லாம் இது ரொம்ப ஃபெமிலியர். இயேசு கிறிஸ்து என்ன தருவாரு? மனசுல நிம்மதி தருவார் அப்படின்னு எவ்வளவு பேர் பேசிருக்காங்க தெரியுமா? நிம்மதி தரமாட்டாம சொல்லல, தருவாரு. அதோட சுவிசேஷம் முடியவில்லை. சுவிசேஷம் மெட்டீரியல் ரெல்ம்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சுவிசேஷம் என்ன? பிதாவை அறிவது தான் சுவிசேஷம். சோ பிதாவை அறிவது மெட்டீரியல் ரெல்ம்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி முடியலன்னா, நான் பிதாவை அறிவதை பத்தி பேசிட்டு மெட்டீரியல் ரெல்ம்ல கொச்சைப்படுத்தி பேசினேன்னா, ஐ வில் பி பிரீச்சிங் ஒன்லி ஹாஃப் ஆஃப் த ட்ரூத். பைபிள்ல இட்ஸ் எவ்ரிவேர். ஓகே, ஈவன் ஜீசஸோட இதை வச்சே சொல்லிடுறேன். அவர் தானே பிதாவை தெரியும் பேசினாரு, மற்றவங்க நிலநாட்டமா தான் இருக்கு. அதனால இயேசுவை பத்தியே சொல்லிடுறேன். பிதா அவர் அறிந்திருந்தது வந்து இட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எவ்ரிவேர். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். புயலை நிறுத்தினார். ஓகே, மரித்தோரை எழுப்பினார். மெட்டீரியல் ரெல்ம்ல சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, சோ இட் அஃபெக்டட் த நேச்சுரல் அண்ட் மெட்டீரியல் ரெல்ம். சோ பிதாவை அறியறது அப்படின்றது எப்ப கம்ப்ளீட் ஆகுது? ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பிதாவை நான் அறிந்திருக்கிறேன்னு ஓரளவு கான்பிடென்டாவே நான் எப்ப சொல்ல முடியும்னா, only when I am able to bring tangible material results in my life and the lives of people whom I am working on or investing on. Unless that happens, I cannot claim I know the Father. I don't know the Father. அப்படிதான் நான் சொல்லுவேன், எனக்கு பிதாவை தெரியாதுன்னு. ஏன் அப்படி சொல்லணும்னா, நான் எப்ப நான் பிதாவை தெரியாதுன்னு சொல்றேனோ அப்பதான் பிதாவை அறிவதற்கான முயற்சியை நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். As long as I say I know the Father, I'm not going to take any effort. எனக்கு தெரியும், பிதாவை நல்லா தெரியும். What level you know? யோபு மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு கான்செப்ட் லெவல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? பிதாவை பத்தி நாங்க கட்டுரை எழுதுவோம், எழுதுங்க. உங்க லைஃப்ல மளிகை ஜாமான் பில் எழுத முடியுமா பிதா வச்சு? அங்கதான் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு போனாதான் நீங்க வந்து கரெக்டானதுல போயிட்டு இருக்கீங்க. ஜீசஸ்
ஓகே, நல்லா கவனிங்க. நான் முக்கியமான வசனம் இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் நான் பாக்குறது இல்ல. எபிரேயர் நான் போன படிச்சேன், திரும்ப படிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன பண்ணாரா? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. எப்படி ஜெபம் பண்றாரு? இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி எதுக்கு அவர் ஜெபிக்கணும்? பிதாவை தான் குறிக்குது, வேற யாருக்கும் ஜெபம் பண்ணியிருக்காரு அவர்? பிதாவோட தான் ஜெபிக்கிறாரு. மரணத்தை ரட்சிக்க வல்லவர் பிதா. பிதாவை நோக்கி ஏன் அவர் உரத்த சத்தோட மிகுந்த கண்ணீரோட எதுக்கு ஜெபிக்கணும்? நிறைய பேர் பாக்குற ஜீசஸ் அசால்ட்டா அப்படியே போய் எல்லாத்தையும் டச் பண்ணி அப்படியே மிரக்கல் பண்ணிட்டு இருக்க ஜீசஸ் தான். ஓகே, இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். ஓகே, மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னா பூமியில இருந்த நாட்களில் அந்த அர்த்தத்துல வராது. மாம்சத்தில் இருந்த நாட்கள்னா எப்ப வருது அப்படின்னா ஆவி நிறைவே அவர் பெறுவதற்கு முன்பாக 30ல தான் அது நடக்குது. ஓகே, 30ல தான். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜீசஸ் ஸ்ட்ராட்டஜிக்கா 30 வயசு வரைக்கும் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, 3 வருஷம் தான் அவர் போய் வேலை பார்த்தாரு, அது ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. 30 வயசு வரைக்கும் அவர் இட் டுக் டைம் ஃபார் ஹிம் டு மெச்சூர் இன்டு ஃபுல் சன்ஷிப். அது இங்கே போட்டுருக்கேன், நான் சொல்றேன், நான் கண்டுபிடிச்சேன், நீங்க தான் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கு? அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. அதே மாதிரி லூக்கா 2ல பாத்தீங்கன்னா அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தார் போட்டிருக்கு. ஏன் வளரணும்? அவர் 0 ஆகி வந்தாரு. மனுஷனை போல அவர் 0 ஆகி வந்தார். ஓகே, வந்தோடனே அவர் வளர்ந்து அவர் அந்த தேர்ச்சியிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த வளர்ச்சியில் பெருகி கொண்டிருக்கிறார். அது அவர் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல அந்த வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பிறந்து வளர ஆரம்பிச்சா போட்டிருக்குல, 2ல போட்டிருக்கு, லூக்கா 2 நினைக்கிறேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அந்த விருத்தி ஆரம்பிக்கிறது பூரணம் அடைகிறது 30 வயசுல ஆகுது. சோ அப்ப அந்த டைம்ல 30 வயசுக்குள்ள இடையில அவர் 12 வயசுல பாக்குறோம் டிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மீதி நாட்கள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு யூத ரபினால அவர் நிச்சயமா வேதத்தை படித்தார். ஒண்ணு, அவர் போய் கற்றுக்கொண்டிருந்தார், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிருந்தார். ஒண்ணு. 2வது, அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஓகே, என்ன தரும் எதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாரு? இங்க போட்டிருக்கல, அதான் மரணத்தின் ரட்சிக்க வல்லவர். ஏன்னா இதுல என்ன 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 இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த வசனத்துக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பிதாவை நம்மை போலதான் அவர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாச்சு. பிதா அவருக்கு தெரியாத கேரக்டர் கிடையாது. நித்திய வார்த்தையா அவர் இருந்தபோது பிதாவோடு சமமா இருக்காரு அவர். ஓகே, ஆனா நமக்காக ஒரு குமாரனானார். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவர் நித்தியமா குமாரனா இருந்தாலும் பைபிள்ல ஒரு வசனமும் கிடையாது. இனிமேல் குமாரனாய் அவர் இருக்கிறார். எஸ், நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே குமாரன் என்ற ரோல் அவர் எடுத்துக்க அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சித்தம் கொண்டார். அவர் மனதிலே அதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு, அதை ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் உண்மை. ஆனா அவர் நித்தியமா குமாரன்லாம் கிடையாது. நித்தியமா வார்த்தை. அதுதான் பைபிள். யூ cannot go against the word of God. It says in the beginning was word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சரியா? ஆனா நாம் தான் குமாரர்கள். குமாரத்துவத்தை இழந்து விட்டோம். சோ நம்முடைய முன்மாதிரியா ரோல் மாடலா வர்றாரு. ஓகே, நம்முடைய ரோல் மாடலா அவர் வர்றாரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக் கொடுக்கிறார். அதனால அவரு குமாரனா இந்த பூமிக்கு வருகிறார். சோ அவர் குமாரனா இந்த பூமிக்கு வரும்போது அவர் தன்னை எம்டி பண்ணிட்டு வர்றாரு. சோ அப்போது இருந்து அவர் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் வளர ஆரம்பிக்கிறார் பூரணத்துவத்தை நோக்கி. ஆனா அவர் அப்ப ஆவியின் நிறைவு அவருக்கு இன்னும் வரல. 30 வயசு தான் வருது. அப்ப அந்த 30 வயசு வர வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அவரை பாதிக்கிறது. Okay, we don't know how many funerals he attended at that point, till that point. Okay, see, இந்த வசனத்தை பாருங்க, தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி அப்படின்னா 30 வயசுக்கு முன்னாடி இயேசுக்கே மரண பயம் வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இல்லைன்னா எதுக்கு மரணத்தின் ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஜெபிக்கணும்? புரியுதா? சோ இப்ப ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும். அவருக்கு அதாவது how things happen is first God's plans are revealed to you. தேவனுடைய நோக்கங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன நடக்குதுன்னா தேவ நோக்கங்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. அது செகண்ட்ஸ். ஓகே, ப்ரிப்பரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா எம்பவர்மெண்ட் ஃபார் தட் பர்பஸ் நடக்குது. ஓகே, அந்த எம்பவர்மெண்ட்ல
ப்ரிப்பரேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இட் கோஸ். தட்ஸ் த ப்ராசஸ். அதுதான் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, பிரச்சனைகள் வருது. நிறைய நேரத்தில் கர்த்தர் காட்டின தரிசனமே ஒன்றும் இல்லாத போயிருமோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருமோன்ற சந்தேகம்லாம் வருகிறது. அந்த ப்ராசஸ் வருது. ஆனா அதனுடைய அந்த எம்பவர்மெண்ட் நடக்குது. எம்பவர்மெண்ட் ஆனா எப்ப நடக்கும்னா, கர்த்தர் உங்களுக்கு அந்த விஷன், அந்த தரிசனம் அதெல்லாம் கொடுத்த பிறகு நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் எம்பவர்மெண்ட் நடக்கும். சில பேர் அதை பண்றது இல்ல. அதனால ப்ராசஸ் வருஷங்களா போயிட்டு இருக்கு. கேக்குறாங்க, என்ன இவ்வளவு நாள் ப்ராசஸா? ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க இடம் இல்லாம இருக்கு. யூ ஆர் நாட் ஃபீடிங் ஆன் த வேர்ட். அது பண்ணலன்னா ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஓகேயா? சோ அந்த ப்ராசஸ் நடக்குது. ஆனா அதுல எம்பவர்மெண்ட் நடக்குது. எப்ப? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. ஓகே, see, on a good day feed on the word, on a bad day feed on the word, on a good day stay in the presence of God, on a bad day stay in the presence of God. குட் டேயோ பேட் டேயோ, இந்த ப்ராசஸ்ல சொல்றேன், குட் டேயோ பேட் டேயோ, let it not determine your decision on whether going to the presence of God or not. ஓகே, அதுதான் ப்ராசஸ். ப்ராசஸ்ல வந்து எல்லாம் நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கலாம், நிறைய நாள் அப்படி இருக்கலாம். ஆனா அது இண்டிகேட்டர் இல்ல நீங்க போயிட்டு கரெக்டா போறீங்களா போறீங்களான்னு. The real indicator is whether you are going to the presence of God or not, whether you are consuming the word of God or not. That is the real indicator. Whether receiving from heaven or not, that is the thing. அதுதான் கரெக்ட். உங்க பார்ட். சூழ்நிலையில கண்ட்ரோல் பண்றது உங்க பார்ட் இல்ல. அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம், கமாண்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நடக்கலன்னா டோன்ட் வரி டூ மச் அபௌட் தட், பட் ஃபோக்கஸ் ஆன் ஃபீடிங் ஆன் த வேர்ட். ஓகே, இப்போ வந்து ஃபீடிங் ஆன் த வேர்ட் வந்து ஒரு 80% இருக்குன்னா கமாண்டிங் 20% இருக்கணும். அப்போதான் கரெக்டா ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு ரிவர்ஸ்ல இருக்கு. 80% கமாண்ட் பண்றது, கன்ஃபஸ் பண்றது, 20% ஃபீடிங் ஆன் த வேர்ட். ஒரு ரிசல்ட்ஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதோ ரொம்ப மலையேறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தாலும் என்னடா அது எப்படா முடிவு காலம் வரும். ஏன்னா ஃபீடிங் சரியா நடக்கலாங்க. ஃபீடிங் ஆன் த குட்னஸ் ஆஃப் காட், ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் சரியா நடக்கல. ஓகே, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37. அப்படின்னா என்ன? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை, நான் கர்த்தருடைய உண்மையை மேய்ந்து கொள். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்துக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை மேய்ந்து கொள். எப்படி மேய்றது? யோசேப்பு எடுத்து படிங்க, யோசேப்போட கதையை எடுத்து படிங்க, கர்த்தருடைய உண்மையை பார்க்கலாம். யோபுல 42 எடுத்து படிங்க, கர்த்தருடைய உண்மையை பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. குறிப்பா நான் ஒன்னு சொல்லுவேன்னா, அப்சலோமுக்கு எதிராக தாவீது ஓடுங்க, அதை எடுத்து படிச்சு பாருங்க. அங்க எப்படி கர்த்தருடைய உண்மை வெளிப்பட்டது என்று பாருங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய உண்மை, ரெபெக்கால் வந்த அந்த சம்பவம், அதுல அந்த இவன் சொல்றான், எலியேசர் சொல்றான், எஜமானுடைய கர்த்தர் வந்து தம்முடைய சத்தியத்தையும் உண்மையும் கிருபையும் எஜமானுடைய விலக்குவலை என்று, அதை எடுத்து படிங்க. ஓகே, அதெல்லாம் எடுத்து மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணும்போது ஜெபத்தோட பண்ணணும். ஆண்டவரே, இது எப்படி இவர்களுக்கு இது உண்மையா இருந்ததோ அதே மாதிரி எனக்கும் உண்மை என்பது இது வெளிப்படுத்தும் என்று சொல்லிட்டு மெடிடேட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நீங்க செய்யும் போதுதான் பாருங்க அந்த ப்ராசஸ் வந்து எம்பவர்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அது எம்பவர்மெண்ட் அடுத்து. ஓகே, அந்த எம்பவர்மெண்ட் வந்தோடனே தான் பூரணத்துவத்துக்குள்ள போறோம். அப்படின்னா ஸ்டெப் இன் யுவர் காலிங், வாட் காட் ஹஸ் கால்ட் யூ டு டு, அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. தென் த சூப்பர் நேச்சுரல் வில் பி யுவர் டெய்லி திங். பிகாஸ் இந்த எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ராசஸ்ல வந்து என்ன ஒன்று மெயினா நடந்ததுன்னா, யூ லேர்ன் டு பேட் ஆன் ஆல் விக்கெட்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you are on TV. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் you learn to rely on the spirit, not on the flesh, like how Jesus did. So Jesus அந்த பாயிண்ட் வர்றது வரைக்கும் அவர் அந்த ப்ராசஸ்ல இருந்தார் பாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. 12 வயசுல இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை பத்தி ஒரு அறிவு இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, ஆர்கியூமெண்ட்லாம் ஜெயிச்சிருவார். யாரு கூட? காலாங்காலமா பணம் தின்னு கொட்ட போட்டவங்க அவங்கலாம். யாரு? பரிசேயர், சதுசேயர். எனி ஆர்கியூமெண்ட் கேன் வின். ஓகே, சில பேரை வந்து கர்த்தர் வந்து ஆர்கியூமெண்ட் ஜோன்ல இருந்து எங்க அழைக்க விரும்புறாருன்னா, உண்மையா இன்னும் அறிகிற லெவலுக்கு போக விரும்புறாரு. நிறைய பேர் அது போறது ஆர்கியூமெண்ட்ல, பர்டிகுலரா இந்த புதிய உடன்படிக்கை, இந்த கிருபை, இந்த விசுவாசம், இதுல இருக்க நிறைய பேர் இந்த பெரிய அக்கிலிஸ் ஹீல், ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, they are quick to go to arguments to tell people, I am right and you are wrong. ஓகே, ஒரு வைராக்கியத்துல நிறைய பேர் பண்றாங்க. இல்லங்க இதான் கரெக்ட். God doesn't want to stop that. Jesus 12 வயசுல ஊழியத்துக்கு போல, அவருக்கு தியாலஜி தெரிஞ்சிச்சு நல்லா. பிதா எப்படிப்பட்டார், பிதாவின் குணாதிசயம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் நிக்கல, அவர் அடுத்த ஸ்டெப் போறாரு. அடுத்து 18 வருஷம் he spends on taking the word, studying the word. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து படிக்கிறார். எதுக்கு எடுத்து படிச்சிருந்தாரு? தன்னை பத்தி என்ன சொல்லிருக்குன்னு படிச்சுட்டு இருந்தாரு.
அதனாலதான் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் தன்னை பத்தி சொல்லியிருக்கதையா சொல்லுவாரு. எங்க போனாலும் அதான் வேலை வரும். ஏன் அதை தான் படிச்சுட்டு இருந்தாரு. லூக்கா 4 போய் வேத வாக்கியத்தை படிச்சுட்டு, இந்த வேத வாக்கியம் உங்களுக்கு காதுகள் கேட்க இன்றைக்கு நிறைவேறிட்டு பரிசேயர் கேட்கிறாரு. கர்த்தரன் ஆண்டவருடனே சொன்னாருன்னு தாவீது வந்து கிறிஸ்துவ ஆண்டவர் சொல்லியிருக்க, அவர் அவனுக்கு குமாரனா இருப்பது எப்படின்னு கேள்வி கேட்டு குழப்பறாரு அவங்கள. எப்படி அவர் தெரிஞ்சதுன்னா, அந்த பைபிள் அதுக்கு தான் படிச்சிருக்காரு ஜீசஸ். ஜீசஸ் எதுக்கு பைபிள் படிச்சாரு நமக்கு இப்ப தெரிய வரும். எதுக்கு படிச்சிருக்காரு? தன்னை பத்தி என்ன போட்டிருக்குன்னு படிச்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம எதுக்கு படிக்கணும்? நம்மளை பத்தி எங்க போட்டிருக்குன்னு படிக்கணும். வாக்குத்தத்தங்கள்ல நம்மளை பத்தி என்ன போட்டிருக்கு அப்படின்னு, அதாவது அதை பத்தி படிக்கிறது ஒண்ணு பாருங்க. இன்னொன்னு, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து இது உன்னக்குரிய வாக்குத்தத்தம் என்று சொல்லுவது. ஒரு நாள் ஏஎஃப்டில மெசேஜ் எந்த இது தெரியல, விசுவாசத்துல வாழ்வது, அதை பத்தி அவர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல அவர் சொல்லும்போது அவர் வந்து அந்த மெசேஜ் பேசிட்டே இருப்பாரு. அதுல சில பாயிண்ட் பாத்தீங்கன்னா வில் ஹிட் பீக். அந்த வந்து அந்த வில் கம் வித் ஃபுல் ஃப்ளோ. சிலது நார்மலா பேசிப்பாரு, சிலது அந்த ஃபுல் ஃப்ளோ. அந்த அதுல ஒரு லைன்ல சொல்லி முடிச்சாரு. அந்த லைனு எப்படி முடிச்சாருன்னா, லாஸ்ட் லைன் மெசேஜ் முடிக்கிறாரு. அது ஐ திங்க் ஆபிரகாம் பத்தி பேச நினைக்கிறேன். அப்ப வந்து இதுதான் சொன்னாரு. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பது மட்டுமல்ல, அவர் சாம் செல்லதுரையின் தேவன். இந்த டோன்ல சொல்லி முடிச்சார் மெசேஜ். அந்த அவர் சொன்னது வந்து அப்படி நம்மளும் சொல்லிக்கலாம் சும்மா. என்னுடைய தேவன் சொல்லிக்கலாம். ஆனா அது வந்து அவர் சொன்னது வந்து சும்மா அப்படி சொல்ல, அது வந்து ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் கன்வேட் இட் as his own thing. ஓகே, இங்கதான் அந்த வார்த்தை வந்து அப்படியே மாம்சமாகுது. மாம்சமாகுதுன்னா உங்க மாம்சத்தோட வார்த்தை ஒன்றி போய் விடுது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன் அப்படின்றத ஆவியானவர் உங்களுக்கு இருதயத்துல எழுதி ஒட்டா மாதிரி ஆயிருது, வெல்டிங் வச்ச மாதிரி ஆயிருது. சோ அப்போ உங்க இருதயமே சொல்லுது, இந்த தேவன் என்னுடைய தேவன். இந்த யோசேப்பு வந்து இப்படி தூக்குனார்ல குழியில இருந்து, போத்திபார் வீட்டுல அந்த லேடி பண்ண பிரச்சனையில ஜெயில தூக்கப்பட்ட, ஜெயில இருந்து தூக்கி ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து தேசத்தை கலக்கி, வேதம் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து அப்பம் மாதர கோலை முறித்தார். யாருக்காக? ஒரு மனுஷனுக்காக. யோசேப்பை ஜெயில இருந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பஞ்சம் வரணும். சரி, பஞ்சத்தை வரவை ஆண்டவர் அலோவ் பண்றாரு. பஞ்சத்தை அலோவ் பண்ணிட்டு, சில பேர் கர்த்தர் நல்ல ஒரு பஞ்சத்தை அலோவ் பண்ணுவாரா? எலக்ட்ரிக்காக என்னனாலும் பண்ணுவார். தெரிந்து கொள்ளப்பட்டார் என்னனாலும் பண்ணுவார். அவர் என்னனாலும் செய்வாங்க. ஒரு மாதிரியான ஆள். தாம் தெரிந்து கொண்டவர்களுக்காக என்னனாலும் செய்வார். தாவீதை பத்தி சொல்றான் ஒருத்தன், உங்க அப்பா வந்து அப்சலோம் சொல்றான், உங்க அப்பா வந்து குட்டிகளை பறி கொடுத்த கரடிக்கு சமானம். அந்த தாவீதே அப்படின்னா இந்த தாவீது எப்படி இருப்பாரு? எலக்டுக்காக என்னனாலும் செய்வார். தாம் தெரிந்து கொண்டவர்களுக்காக என்னன்னாலும் செய்வார். அவர் தான் நம்முடைய தேவன். இதுதான், இப்படிப்பட்ட தேவனை தான் இந்த பைபிள் சொல்லுது. வேற ஏதாவது தேவனை வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து வேற தேவன், அது நம்முடைய தேவன் கிடையாது. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, தாம் தெரிந்து கொண்டவர்களுக்காக என்னன்னாலும் செய்வார். சோ யோசேப்பை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வர மட்டும் அவனை தூக்கணும், தூக்கி பதவியில வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சம் வந்தாதான் பஞ்சத்தை சொப்பனத்துல கொடுக்க முடியும்ல. சோ யாதியாமத்துல போட்டிருக்கோம், யோசேப்பு சொல்லி இருந்தபடியே பஞ்சம் வந்ததுன்னு போட்டிருக்கோம். அப்பதான் ஒரு நாள் நான் யோசிச்சேன், பஞ்சம் வந்துச்சுன்னா யோசேப்பு சொன்னதுனால வந்துச்சு, அவ்வளவுதான். அந்த அந்த சொப்பனத்துக்கு வேற அர்த்தம் இருந்துக்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் சொன்னதுதான் அர்த்தம். ஆதாம்கிட்ட பேர் வைக்கப்பட்டு இருந்தாரு. என்ன பேர்? அதே மாதிரி யோசேப்பு சொன்னதுதான் அர்த்தம். அப்படியே நடந்துச்சு. இதுதான் கரெக்டா சொன்னா, ஐ டோன்ட் ரியலி கேர். பட் வாட் ஜோசப் said exactly happened. Okay, so more than trying to understand a lot of things, understand this: God works for you, so that what you speak God honors. That's more important. So இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, வார்த்தையை படிக்கிறாரு. அந்த வார்த்தையை ஆவியானவர் அவருடையதான் மாற்றி கொடுத்துட்டே இருக்காரு. ஓகே, அந்த பழைய ஏற்பாடுல இருந்து எழுதப்பட்டது வந்து இதெல்லாம் உண்மை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஆவியானவர் எடுத்து உள்ள எழுதுறாரு. இப்படி எழுதுதான் பிதாவை அறிகிறதுன்றது வருது. பிதாவை அறிந்து கொள்றதுனா எப்படின்னா, இயேசு சொல்றாரு, மிரட்டுறவங்கள, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் ஒரு போன் கால் தான்யா, ஒரே ஒரு போன் கால் தான், லேகியோனுக்கும் அதிகமான தூதன். ஓகே, லீஜியனா எவ்வளவு ஒரு நம்பர் சொல்றாங்க, 72,000 சம்திங், அந்த மாதிரி நம்பர் சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியாது, ஆனா வெரி பிக் நம்பர்.
ஒரே ஒரு போன் கால் இவ்வளவு பேர் வந்து நிற்பாங்க வீட்டு வாசல்ல. அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஃபாதர் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் நோயிங். அப்ப பிதா அறியுதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? பிதா எனக்கு வந்து கவலைப்படாத உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு அப்படின்றது இல்ல. பிதா அறியுதுன்னா என்னன்னா, பிதா வந்து கவலைப்படாத உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்றத டான்ஜிபிளா உங்களுக்கு காட்டுறது. எப்படி காட்டுறாரு? நீங்கள் வேண்டிக் கொண்ட உடனே அற்புதம் நடக்குது. வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே நடக்குது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. அப்படி பிதாவை அறிந்திருப்பது. அப்படிப்பட்டதான் வேதம் சொல்லுது. அந்த இடத்துக்கு போக சொல்லி சொல்லுது. அப்ப அதனாலதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் நானு. மெட்டீரியல் ரெல்ம டச் பண்ணாம பிதாவை நான் அறிந்து கொண்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பொய்யன். பொய்யன்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னா, அவன் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்று சொல்லுகிறேன். ஓகே. சோ இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட ப்ராப்ளமே அதுதான். எவ்ரிபடி சேஸ் ஐ நோ. வாட் டு யூ நோ? யூ டோன்ட் நோ. ப்ளீஸ் அக்செப்ட் தட். ஓகே. இப்ப நான் பேசுறது நெகட்டிவா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வந்து என்ன தோணுதுன்னா, நல்லா பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா கீழே அத்திலே ரண வைத்தியன் இல்லையோ அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலதை ஆப்ரேட் பண்ணணும். சிலதை வந்து அப்படி பிரிச்சு காட்டணும். ஏன்னா இப்ப நான் ஏன் இதை பேசிட்டு இருக்கேன்னா, நம்ம ஜெபங்கள் மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பேசிக்கொண்டு என் ஜெபம் வந்து நான் பிதாவை இன்னும் அறியவில்லைன்ற இடத்துக்கு வரணும். நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து திரும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இயேசு அறிந்தது போல் நான் அறியவில்லை, அறிய வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும். அது வந்து ஏதோ ஒரு சைடுல இருந்து வர ஜெபம் இல்ல, அது மெயின் ஜெபமா இருக்கணும். மெயின் விஷயமா இருக்கணும். அதாவது அந்த வாஞ்சை, அந்த தாகம் எனக்குள்ளாக ஒரு நெருப்பை போல பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு சாட்டிஸ்பாக்சனே வரக்கூடாது. நான் பார்க்க ரிசல்ட்ஸ்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரக்கூடாது. ஏதோ ஓடுது பிரதர், அதுல நான் திருப்தியா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதுல 2 நடந்துருச்சு அப்படின்றது திருப்தி ஆகக்கூடாது. கர்த்தர் சொன்னதோட ஆரம்பத்தை நான் பாக்குறேன்ல திருப்தியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுன்றது ஒண்ணு, கம்ப்ளேசன்ட் ஆகுறதுன்றது இன்னொன்னு. எல்லாவற்றிலையும் சோத்திரம் செலுத்திட்டே தான் இருக்கேன். 5 அப்ப 2 மீனுக்கு நான் சோத்திரம் செலுத்துறேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கப்போ இடத்துல 5 அப்ப 2 மீன் இருக்கேன். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்றேன். ஆனா பிதாவே நான் உங்க இன்னும் அறிய வேண்டும். எஸ், எப்படி வித்தின் செகண்ட் சி if you know the Father, time will not be a factor in your life at all. You can beat time. You can beat time. இயேசு ஏன் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல பிதாவை நோக்கி ஜெபித்தார்? நீங்க சொல்லலாம், அன்மியூட் பண்ணி விடுங்க. ஏன்? ஏன்னா அது முக்கியமான கொஸ்டின். ஐ வாண்ட் டு எலிசிட் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ. நான் கேட்கிறேன். சோ இயேசு ஏன் மரித்தோர்ல இருந்து எழுப்ப வல்ல பிதாவை நோக்கி ஜெபித்தார்? வேற ஏதோ ஜெபித்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து அன்மியூட் பண்ணிட்டேன். ஏன் இயேசு அப்படி ஜெபித்தார்? ஏன் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஏன் ஜெபித்தார்? மரணம் தான் இருக்கிறதுலே எனிமி நமக்கு. we have to overcome. மரணம் உள்ள நுழைஞ்சிருச்சுல, பாவம் செஞ்சோம். ஐ மீன் கீழ்ப்படியாமனால மரணம் உள்ள வந்துருச்சு. ஓகே. So அது இட்ஸ் ஒர்க்கிங் as a principle. So வேற that is a the question I asked is, why did Jesus pray to the Father who can deliver him from death? மரணத்தை ஒழிக்கணும். மரணம் தான் கடைசி சத்துரு. ஓகே. அவர் மரணத்தை சந்திக்க போறதுனால மீண்டும் எந்திரிக்கிறார். கரெக்ட். அதாவது அவர் வந்து மரணத்தை சந்திக்க போறார். அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, ரிவீல் ஆயிடுச்சு, பர்பஸ் தெரிய ஆரம்பிக்குது. காட்ஸ் பர்பஸ் எல்லா நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் காக்கும் கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கும். ஆஹா, அது டு த நேச்சுரல் மைண்ட், மைண்ட் தட் லிமிட்டட் பை டெத், அதுக்கு பயம் இருக்கும். ஐயோ என்னது இப்படி போனா மரணம் வர மாதிரில தெரியுது, தோல்வி வர மாதிரில தெரியுது அப்படின்லாம் தோணும். இப்போ அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. தெரிய ஆரம்பிச்சோடனே அவர் வந்து அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்குது. பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பிதா, எனக்கு இந்த மாதிரி கார்டு வருது, மறிக்க போறேன்றது வருது, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சோ அவர் ஜெபிக்கும் போது வந்து ஐ பிலீவ் he entered into the death in his mind. அவர் மைண்ட்ல அதை கற்பனை பண்ணி பாக்குறாரு. ஐயோ இப்படி இருக்குமா, இப்படிப்பட்ட காரியமா நடக்க போகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஓகே. இதத்தான் வந்து எபிரேயர் 4 அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும்னா என்ன அர்த்தம்னா, his mind was present at the exact scenarios that we would go through. Okay, and yet he triumphed over it. How?
by growing in the knowledge of the Father, by constantly longing and desiring for the knowledge of the Father. அவர் எப்படிப்பட்ட பிதாவை எதிர்பார்த்தாருன்னா, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல பிதா. அதாவது மரணத்திலிருந்து ரட்சிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற பிதா இல்ல, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல பிதா. நல்லா கவனிங்க, நம்ம மைண்ட்ல வந்து நிறைய நேரங்களில் நெகட்டிவ் இமேஜஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சூழ்நிலைகளை வச்சோ, பிரச்சனைகள்னாலயோ, இல்ல சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி தரிசனங்களை நினைச்சே கூட நெகட்டிவ் இமேஜ் வரலாம். ஐயோ இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாங்க் ஆகி ஒரு டெத், ஒரு மென்டல் டெத் மாதிரி அந்த மைண்ட்ல வந்து அதை பத்தி யோசிச்சு பார்த்தாலே பிளாங்க் ஆயிடுது. அதுதான் மென்டல் டெத்ன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட சில காரியங்கள் ஸ்பேசஸ் மாதிரி அங்க ஹார்ட்ல அங்கங்க தொங்குது இருக்குது. Now we have to take those scenarios to the Father and break it down before him. Not take it down to some man of God out there. ஐயா எனக்கு இது மாதிரி பயமா இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா ஐயா ஓரளவு உதவிவாரு, ஓரளவு ரொம்பலாம் உதவி செய்ய முடியாது. ஓகே, இல்லைன்னா வந்து நான் இன்னொரு பிலீவர்ட்ட சொல்றேன், நாங்க 2 பேரும் கோ லேபர் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுங்க, வெறும் லேபராவே ஆயிரும். சோ எப்போ ஒர்க் ஆகும்னா, அது நீங்க if you know to take it to the Father like how Jesus did. சில பேர் சொல்றாங்க இயேசு தனியா ஜெபம் பண்ண போனாரு, 2 பேரை கூட்டிட்டு போனாரு. அவங்க என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஜெப குழு அது. அப்ப நீங்க தூங்குறதுக்கு 4 பேர் கூட்டிட்டு போகணுமா? அதான் சொல்ல வரீங்க. See, learn to pray alone. Times are coming where it will be needed for the supernatural to manifest. ஓகே, எங்க குரூப்பா தான் நாங்க ஜாப் பண்ணுவோம் அப்படிதான் பைபிள் எங்கேயுமே போடல. குரூப்பா ஜாப் பண்ணாதான் ஏதாவது நடக்கும். கர்த்தர் கிரௌட பாக்குறாரு. ஒரு 10 பேர் இருக்காங்களாப்பா, என்னப்பா யாருமே இல்ல, ஒரு ஆள் தான் இருக்காங்க, நான் வரணும் அப்படிலாம் சொல்லல. எலியா எத்தனை பேர் கூட சேர்ந்து ஜாப் பண்ணிட்டு இருந்தேன்? கர்மேல் மலையில ஒரே ஆள் தான் ஜாப் பண்ணேன். ஏன் அவனுக்கு பதில் வந்துச்சுன்னா, அவன் தனியாவே ஜோம் பண்ணி பழகி இருந்தான் ஏற்கனவே. புரியுதா? எப்ப பார்த்தாலும் குரூப்பாவே ஜோம் பண்ணிட்டு திடீர்னு போய் தனியா ஜோம்னா ஒர்க் ஆகாது. தனியாவே ஜோம் பண்ணி பழகி இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தா தனியா ஜோம் பண்ணுவீங்க திரும்ப. ஓகே, சோ நாங்க வந்து குரூப்பா பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த ஜெப குழு ஆரம்பிக்கிறேன், அது இது ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் கரெக்டா சண்டையில போய் முடிஞ்சதை தவிர உருப்படியா ஒண்ணும் நடக்கல. ஏன்னா வந்து தட்ஸ் நாட் த மாடல். பிலிப் வந்து ஒரு பிரசவம் பண்ணிருக்காங்க. பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பிலிப் வந்து சொல்றாரு, நீ வனாந்தர மார்க்கமா போன்றாரு. உடனே பிலிப் அங்கிருந்து ஒரு 20 சகோதரர்களை கூட்டிக் கொண்டு ஒரு வேன்ல எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டே கிளம்பி போனா, அவன் பாட்டுக்கு தனியா கிளம்பி போறான். கிளம்பி போனா அங்க ஒரு மந்திரி போயிட்டு இருக்கான், அந்த ரதத்தோட ஓடுன்னு ஆவியானவர் சொல்றாரு. சரின்னு ஓடுறான். எலியாக நடக்குது பாருங்க. எலியா ரதத்துக்கு முன்னாடி ஓடினா இவன் அந்த அளவுக்கு தேவைப்படல, ஆனா ரதத்தோட ஓடிட்டு ஓடி போறான். அவன் அந்த கந்தாகே என்பவருடைய அமைச்சர், ஒரு எத்தியோப்பியன், அவனுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அவர்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தண்ணீர்ல இடம் வந்தனே அவன் கேட்கிறான், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாமான்னு கேட்கிறான். உடனே பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தான். பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே பிலிப்பை யாரை தூக்கிட்டு போனது ஏரியால இருந்து? கர்த்தருடைய ஆவியானவர். என்னது, பிலிப்பை தூக்கிட்டு போயிட்டாரு? ஆமா, பிலிப்பை தூக்கிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த அமைச்சரோட ஆள் தனியால இருப்பான். அவனுக்கு இனிமேட்டு பிலிப்பு தேவையில்லைங்க. ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டான். பேசும்போது வார்த்தை பெற்றுக்கொண்டு விட்டான். சுவிசேஷம் உள்ள போயிடுச்சு. இனிமேட்டு அவனுக்கு எவனும் போதிக்க வேண்டுவதில்லைன்ற இடத்துக்கு அவன் போயிட்டான். கர்த்தருடைய ஆவியானவனுக்குள்ளதான் அவனுக்கு போதிப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆவியானவர் இப்ப அவன் கூட இருக்காரு. பிலிப்பு இல்ல, ஆவியானவன் கூட இருக்காரு. இதை இன்னைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி மாடல் யாராவது ஒத்துப்பாங்களா? என்ன காமெடினா, அந்த மாடலை கர்த்தர் தான் பண்ணியிருக்காரு. அதுதான் இதுல செக் வைக்கிற விஷயமே. வேற யாரா அப்படின்னா அந்த உபதேசம் சரியில்லை, தனியா போயிட்டாங்க. இல்ல, அதாவது God can take an individual and shake nations with one individual. That's all. ஜோசப் கூட ஒத்தாசைக்கு 3 பேர் அனுப்பிதான் என்ன இருக்கும்? சகோதரர்களை விளங்காம போயிருக்கும். ஏன்னா சிலதுக்கெல்லாம் தனியா தான் அங்க போகணும், குரூப்பா போக முடியாது. சரியா? குரூப்பா போனா இயேசு கிறிஸ்து கடுப்பேத்துல இவங்க பேதுரு, யாக்கோபு, யோவான் போய் தூங்கி அந்த மாதிரி ஆயிரும். சோ அதனால அப்படிலாம் போக முடியாது. ஓகே, சரி. சோ இயேசு கிறிஸ்து அப்ப என்ன நடக்குது? அவர் அந்த மரணம் வரப்போதுன்னு அவருக்கு தெரியுது. அவருக்குள்ள வந்து அந்த பயம் வருது. இதெல்லாம் 30க்கு முன்னாடி நான் சொல்றேன், 30க்கு அப்புறம் கிடையாது. 30ல அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். ஓகே, பால எப்படி படம் அடிப்பார், அந்த மாதிரி ஆயிட்டார். ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த பூர்ணரான பின்பு பூர்ணராகிறது வரைக்கும் போறார். ஓகே, நமக்கும் இந்த அழைப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பூர்ணராகும்படி கடந்து போவோமாக.
அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அப்படின்னா அவர் ஒரு பாயிண்ட்ல பூரணத்துவத்துக்கு போனாரு. நாமும் போக வேண்டும். சில பேர் சொல்றாங்க பைபிள் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பூரணம்லாம் ஒண்ணுமே வராதுன்னு. பொய், பூரணம் இருக்குது. இப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு சுவிசேஷம் இந்த அளவில் நின்று கொண்டிருக்கிறது. ஓகே, மோஸ்ட் பிளேசஸ்ல gospel has become commercialized and it's not what it's supposed to be. Okay, it's become a good business. It's generating money, it's generating income. அப்படி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தான். பூரணம்னு ஒண்ணுமே வராது, நம்ம எல்லாமே குறை உள்ளவர்கள் தான். அதனால குரூப்பாவே அப்படியே நீயும் குறை நானும் குறை, என் குறை ஒன்றை சொல்லு உங்க குறை என்ற சொல்லி இப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கனாலதான் பூரணம்னு இருக்கு. எப்படி குரூப் ஃபார்ம் ஆகணும்னா நான் பூரணத்தை நோக்கி போறேன், நீயும் பூரணத்தை நோக்கி போற, சரியா? அப்படிப்பட்ட 2 பேருக்குள்ள வந்து கர்த்தருடைய அதுவும் நடத்துதலின்படி ஆவியின் உதவியின்படி நீங்க என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவினாலே உதவி செய்யலாம். அதை நான் இல்லைன்னு சொல்லல, நானும் அப்படி சில பேரோடு இருக்கிறேன். ஓகே, ஆவினாலே அவங்களுக்கு நான் சில காலம் பகிர்ந்து கொடுக்குறேன், அவங்க என்ன பகிர்ந்து கொடுக்குறாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் காட் ஆர்டெயின்ட் அண்ட் வாட் brought by God. நான் ஒரு இன்ச் நகத்துல இதையும் நான் நிறைய இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி இவங்க கூட போவோம் அவங்க கூட போவோம்னு போய் விளங்காம போன கர்த்தர் சொல்லி கொடுத்தது எல்லாம், சரியா? சோ அந்த மாதிரி இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. இந்த மாதிரி ஃபெலோஷிப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் இருக்கு. பட் இட் should be through the spirit and it should be for people who are willing to go on towards perfection. இயேசு கிறிஸ்து அப்ப அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி பெர்ஃபெக்ஷன் வந்துச்சு? He took those scenarios to the Father, broke down and he cried. ஏங்க நீங்க யோசித்து பாருங்க, 33 வயசுல வந்து சாக போறாரு இயேசுன்னு அவருக்கு தெரிய வந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்குமா? சரி, நம்ம எப்படிப்பட்ட இயேசுவை பாக்குறோம்னா நம்ம வந்து அவர் வந்து 30 வயசுக்கு பின்னாடி இருக்கவரை பார்த்துட்டு இருக்கோம். தேங்க் காட் ஃபார் திஸ் வேர்சஸ். இந்த வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் நம்ம காட்டுது, என்ன காட்டுது? அவர் பூரணரான பின்பு எப்படி பூரணரானார்? இந்த மாதிரிலாம் ஜெபிச்சுதான் பூரணராயிருக்காரு, பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப என்ன நடக்குதுன்னா, when you take your brokenness to the Father and pray, he speaks to you from another realm, from his realm. And when the Father speaks, and upon our son, but it's a very, very important point. When the Father speaks, he speaks through the language that you understand. Okay, and that language many a times is with material blessings. போட்டுக்கோ சில்லுன்னு இருக்க போகுது ட்ரெஸ். Many a times when the Father speaks, he speaks through material blessings. That's how the Father speaks. Okay, that's how the Father speaks. That level God wants us to go. அப்படிதான் பிதா பேசுறாரு. பிதா எப்படி பேசுறாரு? அற்புத அடையாளங்கள் மூலமாக பேசுறாரு. லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாய் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கெட்ட குமாரன் வந்து பிதாட்ட பேசுறான். என்ன பேசுறான்? ஐயா, உமக்கு விரோதமும் பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், என்னுடைய குமாரன் அழைக்கப்படுவதற்கு பாத்திரம் இல்லைன்னு. அப்ப நியாயப்படி பிதா யார்கிட்ட ரிப்ளை கொடுக்கணும்? குமாரன் தானே பேசணும். அப்படியாப்பா, ஒண்ணு அதை ஆமோதிக்கிறேன்னு சொல்லணும், ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லணும், இல்லைன்னா நீ தப்பா ஜோப் பண்ணப்பான்னு சொல்லணும். இது எதுவுமே அவர் சொல்லல. அவரு வந்து வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யார்கிட்ட பேசுறாரு? வேலைக்காரர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போடுங்க, காலுக்கு செருப்பை போடுங்க. இவன்கிட்ட பேசவே இல்லை. மோதிரத்தை போடுங்க, இப்படித்தான் பேசுவார் அவர். The Father talks to angels who are servants, and also the Father talks to the natural realm and the systems and powers in the natural realm to align for you and bless you. This is how he talks to you. எப்படி பேசுவார் பிதா? தூதர்கள்ட்ட பேசுவார். வேலைக்காரனா எல்லாமே வேலைக்காரன் தான். லா ஆஃப் ஃபைனான்சஸ் அவருடைய வேலைக்காரன், லா ஆஃப் ஹெல்த் அவருடைய வேலைக்காரன். ஓகே, அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கோர்ட்டு எல்லாமே அவருடைய வேலைக்காரங்க தான். வென் இது ஏதோ ஒன்று தானே உங்களை பயமுறுத்துது, ஏதோ ஒன்று தானே உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. when you don't look to the right or left, when you don't look to any man, when you go to the Father and say, I will say of the Lord, he is my refuge, he is my fortress, in him alone I trust. நான் அவரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று நம் பிதாவை நோக்கி கைகளை உயர்த்தும் போது
that many times involves breaking down because you're saying literally I don't have anybody father except you சொல்லி நீங்க எப்ப அவர்கிட்ட போய் பேசுறீங்களோ அப்படிதான் அவன் வந்தான். சோறு இல்ல, சாப்பாடுக்கே வழி இல்ல, பன்றி சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஐ டோன்ட் ஹவ் எனிபடி எக்ஸப்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவன் வந்தவே பாருங்க, அவன்கிட்ட பேசாம அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசுகிறான். He speaks on your behalf. That's how the Father speaks. இப்படி பல ரவுண்டு போய் தான் பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படிதான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல திபேரியா கடற்கரையில, இது நான் நீங்க சொன்னேன்னு நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிதாவோட ரோல்ல பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப அவர் குமாரனா அந்த ரோலை முடிச்சுட்டாரு. அதனால அவரு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஃபாதர் ரோல அவர் பண்றாரு. அதனாலதான் அங்க பிள்ளைகளேன்னு பேசுறாரு. படிச்சு பாத்தீங்கன்னா யோவான் 21 அதுல வந்து பிள்ளைகளே அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பிள்ளைகளேன்னு அவர் சொன்னது கிடையாது. அவர் சீஷர்களேன்னு பேசியிருக்காரு, வேற ஏதாவது சொல்லுவாரு, பேர் சொல்லி கூப்பிடுவாரு எல்லாரையும். ஆனா இந்த இடத்துல வந்து பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்பாரு. 21 5 பாருங்க, 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒண்ணும் இல்ல. சோ நைட்டு பூரா மீன் பிடிச்சி மீனே கிடைக்கல, ஒண்ணுமே இல்ல. சோ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பிள்ளைகளேன்னு பேசுறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இமிடியேட்டா என்ன பண்ணாரு, வலையை கொண்டு போய் ரைட் சைடுல போடுங்க, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஒன்றும் பெருசா எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ரைட்ல போடுங்க, நீங்க இருக்கிறதே கூட ஆழத்தை தள்ளி கொண்டு போங்கன்னாரு. இப்ப வந்து பிதாவை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதனால இப்ப அவர் வேற ஆங்கிள் வெளிப்படுத்துறாரு, ஈஸியா பேசுறாரு. நீ வந்து ரைட்ல போடு, வலைய போட்டு எடு அப்படின்றாரு. ரைட்ல போட்டு எடுத்தா அங்க வந்து 153 பெரிய மீன் வருது. வலை வந்து கிளியாக்கத்தக்கதாக அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது. இதோட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரைக்கு வந்து பாக்குறாங்க, பார்த்தா ஏற்கனவே மீன் ரெடியா இருக்கு. இப்பதான் மீன் வந்திருக்குங்க. மீனை செதுல கிளீன் பண்ணி குடல்லாம் எடுத்து மசாலா தடவி அதை ஊற வச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சாதான் ஓரளவு இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இருக்கும். ஸோ ஊற வச்சு வறுக்கணும், டப்புலாம் வறுக்க முடியாது, அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுல ப்ராசஸ் இருக்கு, அதுல லேபர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவன் வந்து பார்த்தா ஏற்கனவே கறி நெருப்பு போடப்பட்டு மீன் ரெடியா இருக்கு. ஏன் இப்படி பண்ணாருன்னா பிதாவை வெளிப்படுத்திட்டு He wanted them to know what kind of deal they have signed in. The deal a believer has signed in is a deal of constantly knowing the Father through signs, wonders, miracle, and extraordinary favor of him. This is why you signed up to. This is what you've signed up to. இதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனா இது எங்க நடக்க ஆரம்பிக்குதுன்னா, only when you take your brokenness to the Father and break it down before him. இது எப்படிங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஊழியக்காரருக்கும் போன் பண்ணி நீங்க அழுததே இல்லை, எந்த ஒரு விசுவாசிக்கு போன் பண்ணி அழுததே இல்லை, இல்ல எந்த ஒரு நபருக்கும் போன் பண்ணி அழுததே இல்லை, இல்ல நேரில் பார்த்து ஐயோ எனக்கு எவ்வளவு பிரச்சனை, இது பண்ணதே இல்லையா? இவங்கிட்டலாம் பண்ணிக்கினா அவர்கிட்ட பண்ண முடியாதா? இவங்கிட்டலாம் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்ககிட்ட பண்ண முடியாதா? இதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கணுமா? அங்கதான் ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், பைபிள் எடுத்துட்டு போங்க, போய் உட்காருங்க, எங்கேயாவது உட்காந்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல, கழுத்தை பிடிக்குது, சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, மூச்சு விட பலன் இல்லை, இதை நினைச்சா அதை தூக்கம் வர மாட்டேங்குது, அதை நினைச்சா இது எப்படி இப்படிலாம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. யோசபாத் ரொம்ப டவுட் இருக்கு, எப்படி எல்லாம் இப்ப 2 எடுத்து படிச்சு பாருங்க. யோசபாத் ஒரு முக்கியமான ஜெபத்தை பண்றான். அவனுக்கு ஒரு டஃப் பேட்டில், இதெல்லாம் அவன் சந்தித்திராத ஒரு பிரச்சனை. 3 ராஜாக்கள் எதிராக வந்துட்டாங்க, கடற்கரை எத்தனான ஜனங்கள் எதிர்த்து நிக்கிறாங்க, என்ன பண்ணனே தெரியல. அந்த இடத்துல அவன் போய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அழிச்சு போட வந்திருக்காங்க, வேற நோ டீல் அதெல்லாம் கிடையாதாங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது. இவனை கொன்று அழித்து யோசபாத்துடைய எல்லாத்தையும் சுருட்டிட்டு போன ஒரு குரூப் வந்திருக்கு, இறக்கம் இல்லாத குரூப், கொள்ள கூட்டம் மாதிரி. ஒன்னும் அவன் சொல்றான், எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது, என்ன செய்யன்னு தெரியலன்றான். இப்படிதான் ஜெபிக்கிறான், என்ன செய்ய தெரியாதுன்றவரே. இப்படிதான் எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரச்சனை வந்தா உங்களுடைய ஆலயத்துல வந்து நின்று கைகளை உயர்த்தி உங்க நோக்கி ஜெபிக்கணும், அப்பதான் நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய குரூப்புக்கு எதிராக எங்களால் நிக்கவே முடியாது ஆண்டவரே, நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை சொல்லி அழுகிறான், ஜெபிக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. அவன் அந்த இடத்துல அவன் அந்த பாடி துதி செய்யற குரூப்பை முன்னாடி நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். So do that, go to the Father, tell him, okay, and then tell your problem and then take the word. ஏன்னா first you present your case to the Father,
அடுத்ததாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, யூ நீட் wisdom from above, revelation from above. That's what you need. அதுக்கு தான் இந்த புக்கோட கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு இருக்கு. சும்மா கிளம்பி போகக்கூடாது, புக்கோட போ. ஏன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா என்ன பாருங்க, என்னன்னா நிறைய நேரம் ஏன் ஃபாதர் பேசுறதோ அவருடைய வாய்ஸை நிறைய நேரம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைவுகள் வேற ஒரு இடத்த சுத்திட்டு இருக்கு, ஒரு லோவர் ரெல்ம்ல சுத்திட்டு இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, நமக்கு பார்த்தது, பரிச்சயமானது, அந்த லெவல்ல நம்ம சுத்திட்டு இருக்கோம், நம்ம வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம தாட்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. That's not the right place. It has to be higher. So you need some kind of a brain wash. அதுதான் இது பண்ணுது. This book provides brain wash solutions. உங்க பிரெயினை வாஷ் பண்ணி, மூளையை கழுவி, உங்களை வேற இடத்துக்கு ஹையர் தாட்ஸ், வேற தாட்ஸ் கொடுக்கணும். அப்பதான் தீர்க்க தரிசனங்க வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் மண்டலத்துக்கு என்ன எடுத்துட்டு போங்க, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், அதனால எனக்கு பிதாவை பார்க்க முடியல, அவர் உதவி செய்வார நம்பிக்கையும் இல்ல, பயம்தான் இருக்கு, கவலை தான் இருக்கு, ஆனா அங்க நான் இருக்க விரும்பல, அங்க இருந்து நான் இந்த இடத்துக்கு வர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையோடு போய் உட்காந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் செல்ல ஆரம்பிக்கும், சென்று உங்கள் மனதை மாற்ற ஆரம்பிக்கும். அப்ப பவுல் எபேசியர் 1 எழுதியிருக்கிற ஞானமும் தெளிவும் அறிவும் வர ஆரம்பிக்கும். என் பிதா எப்படிப்பட்டவர், அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்து மாதிரி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அவர் சொல்றாருல, நான் என்ன கேட்டாலும் பிதா எனக்கு தருவார்ன்றார். என்ன கேட்டாலும் தருவார். நான் அப்படிப்பட்ட பிதா. நான் சொல்றேன், ஒரு ஜாபனா போதுங்க, ஃபோர்ஸ் வந்து இறக்கிடுவார் பிதான்றார். அப்படியே நாமும் பேச ஆரம்பிப்போம். எப்பொழுது ஞானமும் அறிவும் வரும்போது. அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் யோர் broken situation. It exactly starts where you are full of fear and you're afraid. Okay, இந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, 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 பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கண்கள் திறக்கட்டும், நீ அதை பாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Fear not, I am with you, I will perfect everything concerning you. I will perfect everything concerning you. சரி, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. Oram rent reader ramba tarab rankandurabo. Oram bonto rembrand her hender rivera tarabo. Oram bonto rombrante reader avara. Oram bronte remba ter bronto obero. Ur brande rende rembrand reader rankandarabo. Ura bent rembranto. அன்றரும் இன்னும் அறிவதற்கான ஒரு ஆழமான தாகம், வாஞ்சை, ஆழமான தாகம், வாஞ்சை எங்களுக்குள் பற்ற வைக்கப்படுவதா. A new fire be kindled inside of us, Lord. A new fire to know the Father. To know the Father. நீங்க நினைக்கலாம், ஏங்க திரியகத்துல 3 பேர் இருக்காங்க, எதுக்கு நீங்க ஃபாதரை அதையே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, அது ஏன் பேசுறேன்னா, ஏன் ரொம்ப முக்கியம்னா, knowing your father will lead you to sonship. Knowing your father will lead you to sonship. That's where it starts. Okay, that's where it starts. Hallelujah. 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 எப்பப்பெல்லாம் இந்த ஜேர்னியை பிசாசு எதிர்ப்பான்னு நான் உறுதியா சொல்றேன். பிதாவை அறியறத நீங்க ஃபாலோ பண்றத தடுக்க பார்ப்பான், டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பான், உங்களை மற்ற காரியங்களுக்கு திருப்பி விடுவான், சில சோர்வுகளை கொண்டு வந்து அவரெல்லாம் தேடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வைப்பான். இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் ஸ்டக் ஆகி நிற்கிற நேரங்கள்ல when you feel you're out of the game, அந்த சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த நல்ல ஃப்ளோல இருந்தேன் பிரதர், அந்த ஃப்ளோ அப்படியே போயிடுச்சு. அந்த டைம் தான் பாருங்க, இயேசுவின் சரீரமும் ரத்தமும் மிகப்பெரிய உதவி செய்கிறது, திரும்ப உங்களை ஃப்ளோர் எடுத்து போடும். That's why going to the blood and the body is very important, especially at those times. Especially எப்பெல்லாம் நீங்க எனக்கு இந்த ஃப்ளோ போயிடுச்சுன்னு சொல்றீங்களோ, immediately go to the body and the blood of Jesus. It will help you a lot. சிலுவை தியானம், இயேசுவின் ரத்தம், சரீரத்தின் தியானம் உங்களை மறுபடியும் ட்ராக்ல கொண்டு வந்து it will make you focus back on the Father. ஓகே, ஸோ கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கு பெற போகிறோம். ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பந்தி. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது அவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் பேசுகிறோம். Thank you, Lord.
தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டுமே நாம் குமாரர்களா மாறி. ஏன்னா நம்ம குமாரன் ஆக்குறது, அதாவது பிதாவோடு சேர்க்கறதுக்கு நமக்கு முதல் தேவை பழைய மனுஷன் கொல்லப்பட வேண்டும். பழைய மனுஷனோடு இருக்கிற யாருமே பிதாவை அறிந்து கொள்ளவே முடியாது. சோ பழைய மனுஷன் கொல்லப்பட வேண்டும். அப்புறம் பழைய மனுஷன் அகற்றப்பட்ட புது சிருஷ்டி அவசியம். ஆவியை பெற்ற புது சிருஷ்டி அவசியம். இதைத்தான் இயேசு சிலுவையில செய்து முடித்தார். ஆகவேதான் சிலுவை மிக மிக முக்கியம். சிலுவை இல்லாம குமாரத்துவம் ஒன்றும் கிடையவே கிடையாது, பாசிபிளே கிடையாது. நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில கொன்றார். அதை விசுவாசித்ததினாலே நாம் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். அது விளைவாய் பிதாவின் சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். ஆகவே நம்ம குமாரன் ஆயிட்டதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை நம்ம அப்பா யாரும் தெரிஞ்சுக்கிறதா, அவர் எப்படிப்பட்டவர் புரிஞ்சுக்கிறதா. அப்பதான் குமாரத்துவத்தில் இன்னும் வளர முடியும், பலப்பட முடியும், அற்புத அடையாளங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும், மற்றவங்களுக்கும் அதை செய்ய முடியும். சரியா? சோ அன்றோட சிலுவைக்காக ரத்தத்துக்கான நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட ஒப்பு கொடுத்திருந்தக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்திருந்தக்காய் ஸ்தோத்திரம். உடைய தழும்புகளால் குணமாகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய தழும்புகளால் குணமாகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். அன்றர் ஒருபோதும் உடைய சரீரமும் ரத்தமும் எங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடவே கூடாது. Should never get too familiar with the body and the blood of Jesus. But let it always be a treasure for us. Let it always be a medicine for us. Let it always be a solution for us. Thank you, Lord. Thank you for your body and your blood. The சரீரத்துக்காக ஸ்தோத்திரம், ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். குமாரன் என்கிற அந்தஸ்தை எங்களுக்கு ஏற்படுத்தி அதை எங்களுக்கு உறுதி செய்து கொடுத்தோம். அப்படியே சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கையெழுத்து சொல்லுவோம். ஆண்டவருடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், சிந்தப்பட்ட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை முன்னிறுத்தி ஜெபித்தார். அதுல இருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி. உங்களுக்கு எது இன்னைக்கு பயமா இருக்கு? எது பயமா இருக்கு? எழுதி அது போய் எழுதுங்க. எங்கேயா உட்காந்து எழுதுங்க. உட்காந்து இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. பிதாவே இதுல இருந்து என்னை விடுவி, இதுல இருந்து என்னை விடுவி. நான் I don't want to act smart before you, Father. Like, okay, நான் சமாளிச்சுக்கிறேன். நான் சமாளிச்சுக்கிறேன், நான் அப்படியே பாத்துக்கிறேன். அதுக்காக நம்ம ரட்சிக்கப்படவில்லை. சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் முதல் எல்லாத்தையும் அவர் இடத்துல கொண்டு போய் அவர் ஆலோசனை, அவருடைய ஞானத்தை வாங்கி ஜெயம் எடுப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிதா எனக்காக ஒவ்வொன்றையும் செய்யறார் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுக்கு அப்படிதான் சொன்னார். இயேசுவே சொன்னார், பிதா இதெல்லாம் எனக்காக அவர் தான் கிரியை செய்யறாரு. அவர் இயேசுக்காகவே யாரா பிதா கிரியை செய்யணும்னா நமக்கு எப்படி? நம்மளா பண்ணிடுவோமா? இல்ல நம்முடைய சபை பண்ணிருமா? இல்ல போதகர் பண்ணிடுவாரா? நம்ம குரூப் பண்ணிருமா? ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் வஞ்சகம். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, சபைக்கு போவானான்னு சொல்ல, ஒரு போதகரோட இருப்பானான்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அளவு கடந்த நம்பிக்கை எது மேலும் வச்சிடக்கூடாது. போதகர் மேல வைக்கக்கூடாது, சபை மேல வைக்கக்கூடாது, குரூப் மேல வைக்கக்கூடாது. கர்த்தர் மேல மட்டும்தான் வைக்க வேண்டும். பிதாவுதான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நீங்கள் ஏன்னா அவருடைய பிள்ளை. சோ அவர் தான் உங்களுடைய ஒரே சோர்ஸ் என்பதையும் மறந்து விடக்கூடாது. சரி, அன்றைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக ஒரு விஷயம் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரத்தோட இதிலே பங்கு பெறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன். சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பிதாவின் தொடுதலை நான் பேசுகிறேன். சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ கிரியை செய்த அதே பிதா எங்களுக்காக கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் செய்கிற கிரியை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. Let there be tangible results in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அன்றைய சாட்சிகள் கேட்கும்படி உதவி செய்யும். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய அற்புத வல்லமையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord. Thank you, Lord. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பிஃபோர் ஐ எண்ட். சில பேர் ஆல்ரெடி சென்ட் யுவர் ஆஃபரிங்ஸ் நியூ வைன் குரூப் அனுப்பியிருக்கீங்க. மே காட் பிளஸ் யூ ஃபார் த சீட்ஸ் யூ சோன். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நீங்க அனுப்பினோடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதை எடுத்து 2 நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு ஒன்னு டாக்டர் தனிஜா நம்பர், இன்னொன்று ஜஸ்டின் நம்பர். யாராவது ஒருத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா they will be able to see and acknowledge. குறிப்பா பேங்க் அக்கௌண்ட் மூலமா பண்றதெல்லாம் ட்ராக் பண்ண முடியல, யார் அனுப்பியிருக்கான்னு கூட தெரியல. சரியா? அதனால ஜஸ்ட் ஃபார் யூ டு ரிசீவ் an acknowledgement and a message. ஓகே, அதுக்காக நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லை எனக்கு அதான் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, தட்ஸ் யுவர் கால்.
ஏன்னா நான் பர்சனலி நான் யாருக்கு அனுப்புனாலும் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி இது டு them to tell anything. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நீங்க அப்படி இருந்தா ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் அக்னாலஜ்மெண்ட், சில பேர் தே வாண்ட் டு நோ வெதர் ரீச் ஆயிடுச்சா அப்படிலாம் தெரிஞ்சு நினைக்கிறீங்க. வாட் எவர் அப்படி உங்களுக்கு இருந்தால் யூ கேன் சென்ட் ஸ்கிரீன்ஷாட் டு தீஸ் 2 numbers. ஸோ நீங்க அனுப்புனீங்கன்னா they'll be able to acknowledge and tell you ஆமா ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு they'll send a message. Okay, this is a kind request from my side. Thanks for joining. அடுத்த காலையில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.